சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதிய குழுவில் மிக சிறப்பான சம்பள உயர்வு ரெடியாகி இருக்கிறது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு புதிய ஊதிய ஊதிய குழு அமைக்கப்பட்டு, அதன் பரிந்துரையின் அடிப்படையில் சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. அதன்படி 7வது ஊதிய குழுவிற்கு பிறகு மத்திய அரசு தற்போது 8வது ஊதிய குழுவை அமைத்துள்ளது. 2025 மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பே 8வது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில், இதன் மூலம் கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுதான் பிட்மெக் காரணி தொடர்பானது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தில் பிட்மெக் காரணி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பிட்மெக் காரணி அதிகரிக்கும் போது அரசு ஊழியர்களின் சம்பளமும் அதிகரிக்கும். ஏனென்றால் 8வது ஊதிய குழுவில் பிட்மெக் காரணி 2.57 இலிருந்து 2.86 உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால், பணிபுரியும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் தற்போதைய 18,000 ரூபாய் 51,480 அதிகரிக்கும். இது அரசு ஊழியர்களின் நிதி நிலைமை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு அடிப்படை ஊதியத்தை மட்டுமல்லாமல் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தையும் அதிகரிக்கும். இது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கும் நேரடியாக பயனளிக்கும். 8வது ஊதிய குழு 2025 ஜனவரி மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டாலும், அது 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவை அமல்படுத்துவது கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த உயர்வுக்கான மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிட்மெக் காரணி உள்ளிட்ட இன்னும் சில அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்று அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல், குறைந்த வட்டியில் அடமானமே இல்லாமல் கடன். நீங்களும் தொழில் முனைவோர் ஆகலாம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ உள்ளது. இந்த வங்கி பெண்களுக்காக பிரத்யேகமாக எஸ்பிஐ அஸ்மிதா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். அதாவது இன்றைய காலத்தில் சொந்தமாக தொழில் செய்வதில் பலரும் மிக ஆர்வமுடன் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால், பெண்கள் வீட்டிலேயே இருந்து சுய தொழில் செய்யவும் மற்றும் குழுக்களாக சேர்ந்து பிசினஸ் செய்யவும் விரும்புகிறார்கள். இவ்வாறு சொந்தமாக தொழில் துவங்க விரும்புகிறவர்கள் உதவும் வகையில் ஒன்றிய மாநில அரசுகள் பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் எஸ்பிஐ வங்கி அஸ்மிதா இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இதை பற்றி மிக முழுமையாக நாம் பார்ப்போம். எஸ்பிஐ நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக உள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய
சேவைகளை இந்த வங்கி வழங்கி வருகிறது. எஸ்பிஐயில் பலரும் சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள பல கிளைகளை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் எஸ்பிஐ வங்கியை தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் பல சேவைகளுக்காக அணுகி வருகிறார்கள். இந்நிலையில் எஸ்பிஐ வங்கி சமீபத்தில் ஒரு சிறப்பு கடன் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது. பெண் தொழில் முனைவோர்களுக்காக பிரத்யேகமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடமானமே கிடையாது, குறைந்த வட்டி போன்ற பலவிதமான சிறப்பம்சங்கள் இந்த திட்டத்தில் உள்ளது. அதிநவீன தொழில்நுட்பமும் அக்கடனை வளர்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. எஸ்பிஐ கடன் அஸ்மிதா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடனுக்கான செயல்முறையும் எளிதாக்கப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் செய்யும் தொழிலை பொறுத்து அவருக்கான கடன் தொகை வழங்கப்படும். மேலும் இந்த திட்டத்தில் கடன் பெறும் சிறந்த பெண் தொழில்முனைவோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொழில்முனைவோர் மற்றும் மேலாண்மை பயிற்சி வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதேபோல விண்ணப்பதாரர்களின் ஜிஎஸ்டி இன் வாடிக்கையாளர்களின் வங்கி அறிக்கைகள் உள்ளிட்ட தகவல்கள் தானாக பெறப்பட்டு சரிபார்க்கப்படும். இதனால் நேரில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதேபோல தொழில் துவங்க நினைப்பவர்கள் மட்டுமல்லாமல் தங்களின் தொழில் விரிவுபடுத்தவும் நினைப்பவர்களுக்கும் இந்த திட்டமானது வாயிலாக பலன் அடையலாம். கம்மி வட்டியில் அடமானம் எதுவும் இல்லாமல் பெண் தொழில் முனைவோருக்கான பிரத்யேகமாக துவங்கப்பட்ட இந்த எஸ்பிஐ அஸ்மிதா திட்டம் பெண்களுக்கு சிறப்பான அளவில் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பெண்கள் தலைமையிலான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எளிதான மற்றும் விரைவான கடன்களை பெறுவதற்கு எஸ்பிஐ அஸ்மிதா உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.